ஆமாம் சார். சார் கேட்டுக்கிட்டே தான் சார் இருக்கோம். மலையாளத்தில் கதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள். இப்போ கூட நேற்று கூட ஒரு டைரக்டர் பார்த்துருக்கோம். இப்போ கூட ஒருத்தர் ஃபோனில் பேசியிருக்கேன். இங்கே படம் அந்த நேற்று ப்ரெஸ் மீட்டில் என் கூட விஷ்ணு தேவன் ஒரு பையன் இருந்தான். அவன் தான் இங்கே மிஸ் லிட்டில் ராவுத்தர் படம் பண்ண பையன். எனக்கு அந்த படம் பிடிச்சதுமே அந்த படம் பார்த்தேன். எனக்கு யாரும் ரெஃபர் பண்ணல, நான் ஜென்ரலாக அந்த படம் பார்த்தேன், பிடிச்சது. அந்த டைரக்டருக்கு மெசேஜ் பண்ணேன், அதனால் வரேன்னு சொன்னான். சரி வாங்க பிரதர்ன்னு சொன்னேன். பேசணும், எனக்கு கதை இருந்தால் சொல்லு பிரதர்ன்னு. அவன் எழுதுகிறான், சரியாக இருந்ததுன்னா படம் பண்ணுவோம். ஸோ அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள். எனக்கு படம் பண்ணணும் ஆசை இருக்குது. இங்கே வந்தது படம் பண்ண ஆசை இருக்குது. மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படம் பண்ணி மலையாளம் பேசணும்னு ஆசை இருக்குது. அது பார்த்துப்பேன் சார். ஏன்னா அதுக்கு இல்லை, நிறைய இடத்துல என்ன பிஸ்னஸ் ஆகுதோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி வாங்க முடியும். இப்போ நான் எனக்கு மராட்டியில் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். அவங்களையும் சொல்லியிருக்கேன், மராட்டி ஃபிலிம்ஸ்க்குன்னு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த சம்பளம் தான் கேட்க முடியும் மொழிய. இப்போ நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் அதுக்கும் சேர்ந்து தான் இருக்கணும் இல்லையா? அது ஃப்ளெக்சிபிள் வைக்கலைன்னா அது தப்பாயிடும்ல அது சார். ஐயோ சார், பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். சார் சார் செம்ம படம் சார். அது நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். நண்பகல் நேரத்து மயக்கம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். அது அது ஏதோ வகையில் மனசை சுத்தப்படுத்துதுன்னு நான் நம்பினேன். எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிச்சது. எனக்கு ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த ஷாட், அந்த அவரோட ஷேடோ தங்குற ஷாட்டு, அவர் மம்முட்டி சார் என்ன பர்ஃபார்மன்ஸ். அது அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அது உங்களுக்கே அந்த சில சமயம் சில கதைகள் ஓப்பன் எண்டடாக இருக்கும். அந்த படத்தோட கேரக்டரே எனக்கு ஓப்பன் எண்டடாக இருந்தது, ஓப்பனாக இருந்தது. நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, நீங்கள் பாருங்கள் அவர் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அவர் அது சிம்பிளாக முடித்தது. அவர் சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார், அது மேலேயே அவர் பொண்ணு ரசம் குழம்பு ஊற்றும். அது அந்த அம்மா கண்ணில் பார்க்குறதுலாம் பிரச்சனை, அது அவங்க பையன் இல்லைன்னு. மனசார பார்க்குற அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அது அவங்க பையன் தான் தெரிஞ்சதில்ல. இந்த மாதிரி நிறையா அந்த படத்தில் அவ்வளோ ரெஃபரன்ஸ். நிறைய பேர் அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம் பார்த்தாங்க, லெஜோ சார் எப்படி இவ்வளோ தமிழ் படம் ரெஃபரன்ஸ் எடுத்தார் அப்படின்லாம் பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி, அது ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்தபோதே அந்த டீசர் ஒன்று விட்டாங்க இல்லையா, அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் அங்கே ஸ்ரீராம் ராகவன் சார் படம் பண்ண மேரி கிறிஸ்மஸ், நம்ம மதுநீலகண்டன் சார் தான் கேமரா. அங்கே பூஜான்னு ஒரு மேடம், அவங்க தான் எடிட்ரு, அவங்க தான் அவரோட எல்லா படங்களுக்கும். அவங்ககிட்ட அவரோட சொன்னேன் நான், மேடம் இப்படி ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள் மேடம் அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ஜெம்மை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஐயோ எனக்கு அது கிடச்சிருக்கலாமே அப்படின்லாம் ஆசை கூட இருக்கும். நான் அந்த மாதிரி நடிச்சிருக்கலாம் மாட்டேன் சீரியஸாக. நான் ஐம் நாட் ஹம்பிள். அதுவும் அந்த 2 நிமிஷம் சீன் இல்லையா, மம்முட்டி சாரோட சீன் 2 நிமிஷம் இருக்கும். அந்த சீனு மாறி மாறி ரெட் அண்ட் க்ரீன் லைட்டில் இருக்கும் அந்த பாரில். பிரமாதம். அந்த சீன் எப்பிக் சீன் வேறு. அது 2 சிவாஜி சார் சீனை ஒருத்தர் பண்ணியிருப்பார். சிவாஜி சாரே கிரேட்டஸ்ட் ஆக்டர். அவரோட இதெல்லாம் டச் பண்ணி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இது ஒரு மாதிரி மீட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிதான். நான் அந்த படத்தை விட்டால் என்ன ரொம்ப நேரம் பேசுவேன். அந்த படத்தில் எனக்கு அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அவர் முடி வெட்டலாம் இதுக்கு போவார்னு நினைக்கிறேன். அப்போ கண்ணாடியை பார்த்தா அது தெரிஞ்சிருமா அப்பெல்லாம் அங்கெல்லாம் டென்ஷன் ஆகிருக்கேன் எனக்கு. அந்த மாதிரி இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். அது செம்ம படம் சார். அதெல்லாம் எப்பயாவது தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை சார், கம்பேர்லாம் கிடையாது சார். உண்மையாகவே சொல்கிறேன் சார், மம்முட்டி சாரோட கம்பேர் பண்ணுறதுலாம் நான் ஒன்றும் ஒர்த்து இல்லை சார். அதனால் தட்ஸ் கிரேட் சார். உண்மையாகவே சூப்பர் சார். அது நான் ஏதோ இங்கே நான் கேரளாவுக்கு வந்திருக்கேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எங்கள் ஊரில் கேட்டாலும் சரி, எங்கே கேட்டாலும் சரி, தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஒர்க். தெர் இஸ் நோ டவுட். அது பிரமாதமாக இருந்தது. இங்கேயுமா? ஓகே. இல்லை சார், எனக்கு தெரியல சார். நான் செத்துட்டேன் சார். அதில் சந்தனம் இஸ் கான். ஆமாம் சார், நானே செத்தவனே கன்ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்க சார். இது உலகத்தில் நடக்குமா சார்? ஆர்ட்டில் மட்டும்தான் சார் நடக்கும். செத்து போயிட்டேன் சார் நான் அப்படின்னு நானே சொல்கிறேன் பாருங்க. ஓகே சார். இஸ்மா. ஆ